மச்சான் டிவி போடுறா, மேட்ச் ஸ்டார்ட் ஆயிட போகுதுடா. மா என்ன குடி. என்னம்மா நொன்ற? இருக்கும்போது இடுப்பு பிடிச்சிச்சு. அப்படி என்ன ஆண்டி பேருக்கு நீங்க? பொறுக்கி நான் எப்போட அந்த பக்கம். வர எங்களோட நீங்க தான் அதிகமாக கெட்ட வார்த்தை பேசுறீங்க ஆண்டி. டேய் தமிழ், இன்னைக்கு அப்பாவுக்கு நட்சத்திர பிறந்தநாள். கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணோம். என்னால் முடியல, நீ போய் பண்ணிட்டு வாங்க. ஐயா கோயிலுக்கா? சான்ஸே இல்லை, என்னால முடியாது. இமேஜ் என்ன வருது? கோயிலுக்கு போறதுல என்னடா இமேஜ் குறைச்சல? மா விளையாடாதம்மா, சான்ஸே இல்லம்மா. எவ்வளவு பசங்க நானே பழம் கலாச்சிருக்கேன் தெரியுமா? முடியாம தானடா கேட்குறேன். அம்மா மேட்ச் பார்க்கணுமா? சரி போறேன். மூஞ்சடி வச்சுக்காத, டிராமா பண்ணாத. எனக்கு வடை சுண்டல் 10 ரூபா கூட, அப்பதான் போவேன். ஒரு நாள் இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகாதீரு. இப்போ மட்டும் ஒழுங்கா நடக்கிற? சரி மச்சான் வரேன். டேய் எங்கடா போற? கோயிலுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. பை ஹேவ் ஃபன் டா. டேய் நானும் பை மச்சான். டேய் நீ எங்கடா போற? அவன் ஃபண்டுக்கு கம்பெனி. சரி வரேன். மூஞ்சி இப்படி வச்சுக்காத. ஆனா ஒரு நாளைக்கு இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகாது. அப்ப பாத்துக்கலாம் மச்சான். இல்லடா. போடா பார்த்து போலாம். போ. ஓகே. சுண்டல் எனக்கு இருக்குல்ல. சாமி கிட்ட என்ன கேக்குற? ஒன்றும் இல்லை, சும்மா போஸ். நீ? மொபைல் ஃபோன், கார் ஃபிகர்ஸ். ஆ ஓம் கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை, காதல் என்றால் பெண் கணிவதில்லை. மச்சான். ஏச்சி பூசாரி. அதான் அவர் தான். அர்ச்சனையா? ஆமாம், எங்கள் அப்பா பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. பேரு? அப்பா பேர் விஜயராகவன். ராசி நட்சத்திரம்? தெரியாது. ஏண்டா உனக்கு உங்க அப்பா ராசி நட்சத்திரம் கூட தெரியாதா? இல்லை மச்சான். உனக்கு? சி பரவாயில்ல மச்சான், இந்த கோயிலுக்கு ஓரளவுக்கு டீசெண்டான ஃபிகர்ஸ்லாம் வராங்க. இருக்கலாம். ஆனா நான் என் ஆளை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். யாரா? அது அவ தான் என் ஹீரோயின். ஹே, அது ரேவதி எங்கள் காலனியில் தான்டா இருக்கா. தெரியும்டா. நான் எதுக்கு அடிக்கடி உங்க காலனிக்கு வரேன்? ஒன்று பார்க்கவா? அடப்பாவி. ஹேய், அது கொடுக்காது மச்சான். யார்ட்டையும் சரியாக கூட பேசாது, பயங்கர அரகன்ட்டு. அப்போ நான் என்னோட நெக்ஸ்ட் லெவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்டா. அது யாரு? பின்னாடி பாரு. அப்போ நான் முதல்ல பார்த்தது ஹீரோயின் ஃப்ரெண்டா? என்னோட 7G ரெயின்போ காலனி அனிதா எனக்கு கிடைச்சிட்டாடா. மச்சா உனக்கே தெரியல நீ காமெடியன் தானே. அங்கே பாரு. அந்த பொண்ணு கிடைச்ச உடனே தெரியும்டா யார் காமெடியன்னு. மச்சான் இவனடா இப்படி இருக்கா? எனக்கு என்னவோ இவ சிங்கிளாக இருப்பான்லாம் தோணல மச்சான். இந்நேரத்துக்கு அவனா ஒருத்தர் சத்தியமாக காலில் வந்தால் தூக்கி இருக்க மாட்டான். மச்சான் நீ என்னோட பர்சனாலிட்டி கொஞ்சம் கம்மிங்கிறதுனால உனக்கு அப்படி தெரியுது. எனக்கு என்னமோ இவன் நார்மல் ஃபிகராக தான் தெரியுறா. அவளை இன்னும் யாரும் தூக்கலன்னு என் உள் மனசு சொல்லிச்சு. மச்சா வர காமெடி டைமிங் சான்ஸே இல்லை மச்சா. டேய் கிளம்புறாங்க மச்சான்.